இன்றைக்கி 14வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு சௌரியமாக சரி காய்கறிலாம் சமையல் வேலையை பார்க்கலாம். ஏன்னா இனி சமையல் வேலை தான் இருக்குது. அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நானும் மெதுவாக உட்காந்து காய் அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் பெத்த பெருக்காங்குட்டி என்னங்க திடீர்னு 7 மணி பஸ்ஸுக்கு போகணுங்கம்மா அப்படிங்குது. வந்தது வர எனக்கு கோவம் எங்கிருந்தால் வரும்னு தெரியாது. அத்தனை நாளாக அந்த 7 7:30 சமையல் வேலையை முடிச்சிருவேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் சௌரியமாக செய்யலாங்கும் போது இது 7 மணிக்கு போகணுங்குது. என்னடா திடீர்னு இப்போ சொல்கிற அப்படிங்கிற. அதே நேற்றே முடிவு பண்ணிட்டோம். நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறது. உன்ற இஷ்டத்துக்கெல்லாம் சொன்னீங்கன்னா என்னால் சோறாக்க முடியாது. நான் சோறும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது போ அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசிட்டுங்க போய் அவசரமாக இட்லி ஊற்றி வச்சு சோறு வச்சு அவரைக்காய் பொரியலை வணக்கிட்டு கறிவேப்பிலை சட்னிக்கு வணக்கினேன். அதையும் கொண்டு போய் அதே கோவத்தோடு ஆட்டாங்கல்ல ஓட்டு சும்மா இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டேன். ஒரு வாரமாக மிக்ஸி வேறு ரிப்பேர். அதை ரெடி பண்ண கொண்டு போகவே இல்லை. ஒரு சோம்பேறி தானே. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கல்லில் 2 நாளாக சட்னி ஆட்டவும் சட்னி டேஸ்ட்டாக இருந்தது. குழம்புலாம் ஆட்டி வைக்க நல்லா இருந்தது. அடடா மிக்ஸி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த டேஸ்ட்டில் சாப்பிட முடியாதாட்டிருக்குதுன்னு இன்ன வரையிலும் அந்த மிக்ஸி நான் ரெடி பண்ணவே இல்லை. அப்புறம் கோவத்தில் போட்டு கருவேப்பிலை சட்னி ஆட்டாட்ட எடுத்து அவனுக்கு இட்லியில் வச்சுட்டு போய் சேரும் முதல்ல அப்படின்னதுக்கு இல்லைம்மா நீயே கொண்டு போய் விடு கோவிச்சுக்காத அப்படின்ச்சு. சரிண்ணா இந்த பெருக்காங்குட்டிக்கு எப்போ பஸ்ஸுன்னே தெரியல. 7 மணிக்கு பஸ்ஸுங்குது 7:15 பஸ்ஸுங்குது 7:30 பஸ்ஸுங்குது. கடைசியில் அந்த பஸ்ஸு 7:45 தானாமாங்க. சரி நானே கொண்டு போய் விட்றேன்னு கொண்டு போய் விட்டா ஸ்கூலும் நீக்கலை வெளியே உட்காந்துருந்தது.